நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டாவில் ஜாரா தேட்ரஸ் அங்கே தான் வந்திருக்கோம் நைட் சாப்பிட்லான்ட்டு. என்னடா என் மூஞ்சே காமிக்கிறேன் நீங்கள் பார்க்காதீங்க, கொஞ்ச நேரத்தை எடுத்த காட்டுறேன். பின்னாடி தான் இருக்குது இடம், வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நல்லா இருக்குது. எடுத்தா பார்த்தா ஒரு பெரிய அண்டா, அது ஃபுல்லாக பிரியாணி. ஏன்டா அப்படி எடுக்கணும்னு பார்த்தா வீடியோ எடுக்கூடாதான் சொல்லிட்டாங்க, டைம் இல்லையா, பிரியாணியெல்லாம் காலி ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்கன்றாங்க. நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 மணி நைட்டு, அதுக்கே எல்லாம் காலி. இங்கே பிரியாணி பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே. யாரும் ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, கூலி வேலை பண்ணுறவங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்க இங்கே வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா 200 ரூபா பிரியாணி, அதுவும் சின்ன கப்பில் தான் இருக்குது, பெரிய கப்பெலாம் கிடையாது. நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து தான் இங்கே வியாபாரம், ஆளை பார்த்து தான் வியாபாரம். அவரே சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. பின்னாடி கிழங்கு எல்லாம் காலி ஆகிடுச்சான் 4 மணிலேருந்து. அப்போது சென்னையில் பணம் இல்லை அப்படின்றது கிடையாது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆட்சியை குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி 250 ரூபா பிரியாணி அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, குனாஃபான்ட்டு, 280 ரூபாவான். நான் ஏன்னா இங்கே எதுவுமே வாங்கலை, ஏன்னா நம்ம அவ்வளோ பெருசாக செலவு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. நீங்கள் நைட் சாப்பாடுக்கு என்ன ஒரு 100-150 ரூபா இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே எல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே தான். இன்ஃப்ளூயன்சர் பேசலாம் கேட்டுன்னு யூடியூப்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தோட ஒரு மாதம் மளிகை சாமான் பணத்தை இங்கே நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் மளிகை சாமான் வாங்க முடியாது. இந்த ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க கையில் எடுத்துன்னு போகிறாங்க. ஒரு கப்பு பிரியாணியும் ஒரு கப்பு ரைத்தாவும் சாப்பிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வயிற்று துண்டை போட்டு படுக்க வேண்டியது தான். பார்த்துக்கோங்க, பில் அங்கங்கே காட்டுறேன். இதுதான் விலை. இந்த விலை கொடுத்து சாப்பிட்ணும், இந்த மாதிரி கடை ஓடணுன்னா பணக்காரங்க தான் ஓட்டணும். இது யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் வாயை ஜொல்லு விட்டுட்டு வந்து பார்க்குற வேலை தான் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து குனாஃபா போடுறாரு, அவ்வளோ கூட்டம் 250 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு. எல்லாம் யூடியூப் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் அப்பா அம்மாட்ட பணம் வாங்கிட்டு வந்து ஒரு குனாஃபா சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா பாவம் வயிற்றுலையும் வாயிலும் கட்டின்னு அழுவ வேண்டியதாகுது. நான் கட்சியில் பார்த்தா இவ்வளோ வேலை இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பர்ன்றாங்க. என்னை பொறுத்த சூப்பராக இருக்கிற மாதிரி தெரில. ஒன்றே ஒன்று, இன்ஃப்ளூயன்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்த பணத்தை இங்கே வாங்க பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து சாப்பிடுங்க, இதுதான் அவங்க வண்டி, பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சாப்பாடு. பார்த்தா பாதாம் பாதம் சாப்பிட வேண்டிய 40 ரூபா.